பேர்ல்வின் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரமேஷ். தொடர்ந்து பிவிசி மெட்டா பேர்ல்வின் சம்மந்தப்பட்ட தகவலை நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு வரோம். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பேர்ல்வின் பிவிசி மெட்டா சம்மந்தப்பட்ட புதிய தகவல் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, பிவிசி மெட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுடைய கனெக்டட் வாலெட்டுக்கு, அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதாவது டோக்கன் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ரிவார்டை எப்படி நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ பிவிசி மெட்டா ஒரு டைமுக்கு ஒரு நேரத்துக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பிவிசி மெட்டா எவ்வளோ நேரத்தில் நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ திரும்ப நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிவிசி மெட்டா ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து நாம் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறமா பிவிசி மெட்டாவை திரும்ப நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ டோக்கன் ஃபார்மிங் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நமக்கு ரிவார்டு வேல்யூ எங்கே ரிசீவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிவார்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரிவார்டு வேல்யூன்னு இருக்கும். அதில் தான் நமக்கு டெய்லி டோக்கன் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ரிவார்டு நமக்கு இந்த ரிவார்டு வேல்யூ அப்படின்ற இடத்துல ரிசீவ் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நமக்கு டெய்லி டோக்கன் ஃபார்மிங்கில் வரக்கூடிய ரிவார்டு பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ரிவார்டை நாம் டைரெக்டாக ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டாவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 BUSD டோக்கன் ஃபார்மிங் ரிவார்டாக ரிசீவ் ஆகிருக்கு இந்த வாலெட்டில். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா சூஸ் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ரைட் சைடில் ஒரு சின்ன ஏரோ மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டோக்கன் ஃபார்மிங். அதாவது இந்த ரிவார்டை பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபாக நாம் திரும்பவும் டோக்கன் ஃபார்மிங் பண்ணிக்க முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட். ஸோ இங்கே இருக்கிற BUSDயை நாம் கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இங்கே இருக்கிற BUSD பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டாவாக நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். ஸோ டெய்லி நமக்கு எவ்வளோ ரிவார்டு இந்த டோக்கன் ஃபார்மிங்கில் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நாம் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே என்டர் பிவிசி மெட்டா டோக்கன் அப்படின்னு காட்டும். ஸோ இதில் மேக்ஸிமம் அப் டு 5 PVCன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் 5 PVC வரைக்கும் நாம் நம்மளுடைய ரிவார்டு வேல்யூவை ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டாவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 5 PVC அப்படின்னா எவ்வளோ BUSD நம்மளுடைய ரிவார்டு வேல்யூவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல மேக்ஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 5 PVC இங்கே வந்துடும். ஸோ அதுக்கு எவ்வளோ BUSD நம்மளுடைய ரிவார்டு வேல்யூவாக இருக்கணும் அப்படிங்கிறது இதில் காட்டும். 15.97 BUSD இந்த இடத்துல மினிமம் இருக்கணும். அப்போ தான் 5 PVC மெட்டா நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ அதை விட அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 20 BUSD கிட்டே இருக்குது. ஸோ அதனால் 5 PVC மெட்டா நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதே போல் நீங்கள் 1 PVC மெட்டா கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு 5 PVCன்னு கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். இப்போ 1 PVC மெட்டா கூட நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 PVC மெட்டா நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்மளுடைய ரிவார்டு வேல்யூவில் 3.19 BUSD இருந்தால் போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 3.19 BUSD இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் 5 PVC மெட்டா வரைக்கும் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா 6.39 BUSD நம்மளுடைய ரிவார்டு வேல்யூவில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4, 5 மேக்ஸிமம் 5 PVC மெட்டா வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 5 PVC மெட்டாவுக்கான BUSD பார்த்தீங்கன்னா என்னோடய ரிவார்டு வேல்யூவில் இந்த வேலெட்டில் இருக்குது. இப்போ நம்ம 5 PVC மெட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறதுனால இந்த இடத்துல 5ன்னு கொடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணணும். ஸோ கீழே நோட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிவிசி மெட்டாவை நாம் கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிஎன்பியிலேருந்து நமக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பிடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வேலெட்டில், அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி நாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஃபீஸ் எடுக்கிறதுக்காக நம்ம பிஎன்பி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு இந்த மாதிரி கால் ஆகும். ஸோ நாம் இதில் நெட்வொர்க் ஃபீஸாக பிஎன்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா $1.21 டிரான்சாக்ஷன் ஃபீஸாக பிடிக்கிறாங்க. அதாவது 5 PVC மெட்டாவுக்கு $1.21 பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸாக நமக்கு பிடிக்கிறாங்க.
ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நாம் சப்மிட் பண்ணியாச்சு. யுவர் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், இட் வில் பி அப்ரூவ்டு இன் 24 hours. அதாவது நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிவிசி மெட்டா 24 மணி நேரத்துக்குள்ளே நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு, அதாவது கனெக்டட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் பிவிசி மெட்டா நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:17 காலையில் 11:17 டிசம்பர் 29 நான் வந்து பிவிசி மெட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். 5 பிவிசி மெட்டாவை நான் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ எவ்வளோ நேரத்தில் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஸோ இப்போ ரிவார்டு வேல்யூவில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 20 பியூஎஸ்டி இருந்தது. இப்போ 5 பிவிசி மெட்டாவுக்கான பியூஎஸ்டி வந்து மைனஸ் ஆனதுக்கப்புறமா பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4.89 பியூஎஸ்டி வந்து இந்த ரிவார்டு வேல்யூவில் காட்டும். திரும்பவும் பிவிசி மெட்டாவை நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 5 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது போக திரும்பவும் நாம் பிவிசி மெட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிவிசி மெட்டா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ 1ன்னு கொடுத்து என்ட்ரு பண்ணி இல்லை சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிவிசி மெட்டா இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த பிவிசி மெட்டா, அந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிவிசி மெட்டா நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா தான் நாம் அடுத்த ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எவ்வளோ நேரத்தில் ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறது இதில் டைம் வந்து நமக்கு காட்டும். ஸோ 23 hours 58 minutes வந்து ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 24 hours பார்த்திங்கன்னா இதில் அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கும். 24 மணி நேரத்துக்குள்ளே பிவிசி மெட்டா ரிசீவ் ஆகும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. ஸோ அந்த டைம் படி பார்த்திங்கன்னா இதில் ரன் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டா ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ ட்ரஸ்ட் வாலெட்டில் எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்குது அப்படிங்கிறத காட்டிடுறேன். ஸோ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் இப்போ எவ்வளோ பிவிசி மெட்டா இருக்குன்னா 15 பிவிசி மெட்டா இருக்குது. ஒரு 5 பிவிசி மெட்டா நாம் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது ரிசீவ் ஆச்சுதுன்னா இந்த இடத்துல 20.7 பிவிசி மெட்டா வரணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் பிவிசி மெட்டா நமக்கு ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிவிசி மெட்டா என்னுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதர் ட்ராப் ட்ராக்கிங் பாட்டிலிருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்குது. ஸோ ரிசீவ்டு 5 பிவிசி அப்படின்னு சொல்லி. ஸோ இது எவ்வளோ நேரத்தில் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் கொடுத்துருக்காங்க 11:22. நாம் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட் கொடுத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:17. ஸோ ரிசீவ் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 11:22. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்குள்ளே நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிவிசி மெட்டா நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே பிவிசி மெட்டா நம்மளுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இப்போ நான் லைவாக வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து செக் பண்ணி காட்டிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ ட்ரஸ்ட் வாலெட்டில் போய்ட்டு நாம் பார்க்கலாம் 5 பிவிசி மெட்டா ரிசீவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 15 பிவிசி மெட்டா இருக்குது. இப்போ என்னோடய வேலெட்டை வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இது 20.7 வந்து மாறிடும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 20.7 பிவிசி மெட்டா இந்த வேலெட்டில் வந்து இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாலும் 5 பிவிசி மெட்டா ரிசீவ் ஆனதுக்கான ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் வந்து இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 பிவிசி ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக காட்டுது. ஸோ அதே போல் நாம் வெப்சைட்டில் போய்ட்டு பார்த்தா கூட 5 பிவிசி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ரெக்கார்டு வந்து அதில் இருக்கும். ஸோ இது உள்ளே போய்ட்டு இந்த ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வேலெட்லேருந்து 5 பிவிசி மெட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கான ரெக்கார்டு வந்து இதில் பதிவாகிட்டு வரும். ஸோ இதில் டேட் பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் 2023 டைம் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் 5 பிவிசி. எவ்வளோ ரிவார்டு வேல்யூ இதுக்கு இந்த 5 பிவிசிக்கான ரிவார்டு வேல்யூ எவ்வளோனா 15.9674 பியூஎஸ்டி வந்து டெபிட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலில் நமக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இப்போ நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண 5 பிவிசி மெட்டா ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ திரும்பவும் நம்மக்கிட்ட இருக்கிற ரிவார்டு வேல்யூவை கனெக்டட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன்.
ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு பிவிசி மெட்டா இங்கே காட்டுது. ஸோ ஒரு பிவிசி மெட்டாவுக்கு 3.19 பியூஎஸ்டி இருக்கணும். ஸோ இந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா 4.89 பியூஎஸ்டி வந்து இருக்குது. ஸோ இப்போ சப்மிட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா யூ கேன் மேக் நியூ ரெக்வஸ்ட் ஆஃப்டர் 23 ஹவர்ஸ் 53 மினிட்ஸ். அதாவது இதுக்கப்புறமா 23 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் நாம் திரும்ப பிவிசி மெட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை 5 பிவிசி மெட்டாவை நாம் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது டோக்கன் ஃபார்மிங் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குட் நியூஸ். ஸோ நாம் உடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரிவார்டை ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு பிவிசி மெட்டாவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.